ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இது ரெண்டையும் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மெதுவாக கலரி கொடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சுருக்கிறத ஆற விட்டுறலாம். ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தயார் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எலும்புச்சம்பள சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு கரைசி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு
2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். குழம்ப நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப கலக்கக்கூடாது, மீனில் இருக்க முள்ளெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்மளோட மீன் குழம்பு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. For watching, like and subscribe.